ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். தேங்க்ஸ் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தோம்னா சிவாஜி நகர் போகிறோம். ஸோ சிவாஜி நகருக்கு எதுக்கு போகிறோம்னு பார்த்தோம்னா சாட்டர்டே ப்ளஸ் ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரம்ஜானுக்கு நம்ம போகிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, மந்த் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பிங்லாம் முடிச்சிடலாம், வீட்டுக்கு தேவையான சாமான்கள்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். ஸோ சஹருக்கும் இஃப்தாருக்கும், நோம்பு திறக்கும் போது, நோம்பு வைக்கும் போது சில ஸ்நாக்ஸ்லாம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிடலாம். சிவாஜி நகர் போனால் நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஆல்சோ ஒரு லாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு சாட்டர்டே நம்ம கிளம்புறோம். ஓகேயா? ஸோ நம்ம போயிட்டே இருக்கலாம் கைஸ். என்ன சொல்றது தெரியல கைஸ். ஒரு வாட்டி தான் பண்ணோம். வெறும் ஆன் மட்டும் தான் ஆகும். உள்ள டேபிள்ல புட்டு கை காமிச்ச உடனே ஆன் ஆகும். எப்படி ஐடியா? எப்படி? தேங்க்யூ. அதெல்லாம் நிறைய கத்துக்கிறோம் நம்ம. கை காமி. ஓகே, ஸோ மைக்கை மாட்டிட்டாங்க. ஆரம்பிங்க கைஸ். நான் இப்படி காமிச்ச உடனே ஆன் அவுட் கைஸ். என்ன பண்ணுது தெரியல கைஸ். ஹே காய்ஸ், அவங்க சொன்ன மாதிரியே நம்ம சிவாஜி நகர் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் எந்திரிச்சாச்சு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது பண்ணியாச்சு. தென் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. இப்போ எப்போ கிளம்புனோன்னா ஒரு 12:30க்கு அப்படி கிளம்புனோம். அண்ட் சிவாஜி நகர் இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ சாட்டர்டேன்றதுனால சிவாஜி நகரில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஏன்னா மதர் மேரியோட சர்ச் அங்கே இருக்குது. ஸோ நிறைய மாஸ்க் இருக்குது, சர்ச் அங்கே நம்மளோடது பெரிய சர்ச் இருக்குது. ஸோ வேளாங்கண்ணி அது ஃபர்ஸ்ட் பெரிய சர்ச். இங்கே பெங்களூரில் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற சிவாஜி நகரில் இருக்கிற மதர் மேரி பஸ்லிகா சர்ச் தான் ரொம்ப பெரிய சர்ச். ஸோ இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால நிறைய பேர் மாஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு வீக்கெண்டுனால ஷாப்பிங்கும் நிறைய இருக்கும். அண்ட் ரம்ஜான் நோம்பும் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நம்மளுக்கு ஈஸ்டர் சீசனும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஷாப்பிங்க்கு வரவங்க வருவாங்க, நிறைய பொருள் வாங்குறவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சிவாஜி நகர்னா ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஏன்னா நான் சின்னதுலேருந்தே மம்மி டாடி கூட சிவாஜி நகருக்கு போவேன் ஷாப்பிங்க்கு, சர்ச்சுக்கு அந்த மாதிரி. ஸோ சிவாஜி நகரில் என்னன்னா எல்லாமே கிடைக்கும், பட் ரீசனபிள் ப்ரைஸஸில் கிடைக்கும். ரோட்ஸ்லலாம் சின்ன சின்ன ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க, நிறைய ஸ்மால் வெண்டர்ஸ் இருப்பாங்க. நைட்டீஸு, அதுக்கப்புறமா குர்த்தீஸு, பசங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ், அந்த மாதிரி எல்லாம் கிடைக்க வேண்டியது எல்லா பொருளும் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் தேடணும், அவ்வளோதான். ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். அதே மாதிரி வெயிலும் ரொம்ப நிறைய இருக்குது, ரஷ்ஷும் அதே மாதிரி நிறையா இருக்கும். அடிக்கடிக்கு நம்ம கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிட்டா அடிக்கடி கொஞ்சம் ஜூஸு கீஸு, அதுக்கப்புறமா பழம் அந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருப்பாங்க, நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஒரு பஞ்சமும் இல்லை, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். பீஃபு, சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறமா எல்லாமே ரசல் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ரசல் மார்க்கெட் இஸ் அ வெரி பிக் மார்க்கெட் தேர். ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும், நல்ல ரீசனபிள் ப்ரைஸு. நம்ம இப்போ மால்ஸ்லாம் போயிட்டு ஷாப் பண்ணி வாங்குவோம். நான் மால்ஸ்க்கெல்லாம் போயிட்டு ஷாப் பண்ணுவேன். பட் ஆனால் அந்த இருக்கிற ஃப்ரெஷ் வெளியில் நம்ம சின்ன சின்ன கடையில் சின்ன சின்ன வெண்டர்ஸ் கிட்ட வாங்கும் போது நல்லாவே வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரினா அவங்களுக்கும் கொஞ்சம் பிஸ்னஸ் ஆன மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்ட போயிட்டு வாங்குறது இதை மாதிரி. இப்போது டிராஃபிக் பார்த்திங்கன்னா மூவிங் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ கைஸ், இது நம்மளுடைய கேஆர் புரம் பிரிட்ஜ். இது கொஞ்சம் ஃபேமஸான பிரிட்ஜ், ஒரு காலத்தில் ஃபேமஸான பிரிட்ஜ். இப்போ அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. இப்போ டிராஃபிக்கு ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜ்னு சொல்லலாம். பட் ஒரு காலத்தில் ஹேங்கிங் பிரிட்ஜ்
அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது ஆஃபீஸ் ஹவர்ஸில். இது நான் ஆஃபீஸ் ஹவர்ஸ் சாட்டர்டேன்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. அண்ட் இது ஒரு சென்டர் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு நீங்கள் அடுத்து போனீங்கன்னா சிட்டிக்குள்ளே போகும். இதுக்கு இந்த சைடு வந்தோன்னா அவுட்டர்னு கூட சொல்லலாம். இப்போ எல்லாம் சிட்டி ஆயிடுச்சு. ஹே கைஸ், நான் நல்லா கொஞ்சம் சின்னதாக ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டேன். காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்ததுனால சீக்கிரமாலாம் எந்திரிக்கல, என்னன்னு தெரியல, ஒரே தூக்கமாக வருது. டிராஃபிக்கில் மாட்டிட்டு என்ஜாய். ஸோ இப்போ நம்ம அல்சூர் கிட்ட இருக்கோம். அல்சூர் வீடு விட்டது பார்த்தா 12:30 இருக்கும். இப்போ பார்த்தா மணி 2:10. இப்போ சிவாஜி நகர் போன உடனே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதா தான் மொதல் பிளான். அதுக்கப்புறமா தான் ஷாப்பிங்கோ இல்லை எது வேணுனாலும் பண்ண முடியும். இல்லைன்னா பயங்கரமாக தலை சுற்றி கீழே விழுந்துருவோம். டிராஃபிக் காட்டுறேன். டிராஃபிக்கோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெம்பிள் இருக்கு. இந்த டெம்பிள் வந்து ஒசூரில் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு டெம்பிள். நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும். சாரி அல்சூர். எனக்கு என்ன தெரியல, இந்த அல்சூர் ஓசூர்ன்ற மாதிரி வருது. ஆமா, தூக்க மயக்கம், சாப்பாடு மயக்கம். சோறு போடுங்க சீக்கிரமா. பிறகு மயக்கம் வரும், சாப்பிடறதுக்கு முன்னாடி. சாப்பிட்ட பிறகு மயக்கம் எல்லாம் வராது. ஏன்னா நம்ம வந்துட்டு போறது ஷாப்பிங். ஸோ வராதுடி. இதுவே நம்ம இப்போ வந்துட்டு சிவாஜி நகர் கிட்ட வந்தாச்சு. Traffic. I never like traffic, but traffic likes me. I like your friend. It's me. Traffic goes me. Heart fights. இங்கதான் இது ராதா சொல்ற இது வரும். மிலிட்ரி கேண்டீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இங்க. அதுக்கப்புறமா நிறைய இந்த உடன் கடை, ஃபர்னிச்சர் கடை எல்லாம் இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மிலிட்ரி ஏரியா இது. இங்க பாரு, ஆர்மி முகுந்த், மேஜர் முகுந்த். இங்கே தான் ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு மம்மி அவங்க கூட சிவாஜி நகருக்கு வந்தால் பஸ் டிப்போ. இதுதான் நான் பெரிய பஸ் டிப்போ இங்கே சிவாஜி நகரில். ஸோ இங்கே வந்தால் தான் இங்கே 314 இருக்கு இல்லைங்களா, இங்கே தான் வந்துட்டு ஈஜிபுரா பஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்கும். இங்கே நீல்சந்திரா பஸ்ஸஸ், ஈஜிபுரா பஸ்ஸஸ். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து ரொம்ப பெரிய டிப்போ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துக்கு போனோமோ எல்லா பஸ்ஸஸும் இருக்குது. நம்ம ஒரு ஆஃபீஸ். ஸோ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, பார்க்கிங் பார்த்து பத்திரமா நீங்கள் கார்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிக்கோங்கன்னு. இங்கே மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் இருக்குது. இங்கே பஸ் டிப்போவும் இருக்குது, ப்ளஸ் கார் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ யாருக்காவது உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே, இல்லை தெரியல அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கோங்க. பே அண்ட் பார்க். இங்கே தெரியுதுங்களா போர்டு, 24 hours பார்க்கிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சிவாஜி நகரில். டூ வீலர்ஸும் பார்க் பண்ணிக்கலாம், நம்ம 4 வீலர்ஸும் பார்க் பண்ணிக்கலாம். ஆட்டோலேருந்து எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே.
ஸ்ட்ரைட்டா கேட்சிங்களா சொன்னது பார்க்கிங் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம பார்க் பண்ணிட்டு சாவி அவங்க கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க. ஹே காய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு சிவாஜி நகர் ரீச் ஆயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார் பார்க்கிங்கில் கார் பண்ணியிருக்கோம் காரு. ஸோ இங்கே உங்களுக்கு சேஃப்டியும் கூட நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. கார் பார்க்கிங் வந்து இங்கே ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுன்னு. உங்களுக்கு இங்கே பஸ் ஸ்டாப் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு நீங்கள் கார் பார்க் பண்ணிவிடுங்க. ஸோ சர்ச்சோட வியூ இங்கேருந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம மதர் மேரிஸ் சர்ச்சோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சு சாட்டர்டேன்றதுனால விசேஷமாக பிரியாணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு மாசஸ் எல்லாம் முடிஞ்சிட்ருக்கோம். ஸோ இங்கே சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்குது. நல்லா ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போது ரொம்ப பசிக்கிறதுனால தாஜ் ஹோட்டல் இங்கே ரொம்ப நல்லா ஃபேமஸான ஒரு ஹோட்டல் தாஜ். அங்கே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும், டிஷ்ஷஸ் எல்லாம் டெலிஷியஸாக. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறமா ஷாப்பிங் கண்டினியூ பண்ணலான்னு. தாஜ் ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்தாச்சு. அங்கே என்னடானா டிராஃபிக்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே என்னடானா க்யூவில் வெயிட் பண்ணுறதா இருக்குது மோமோ சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் பாருங்கள் க்யூ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. Chicken kebab 1 plate, mutton biryani 1, and 1 Romali roti. No, mutton biryani, chicken kebab 1. No, that's okay. एक प्लेट कबाब, एक मटन बिरयानी, एक रुमाली। Okay, yes, that's पानी का No, thank you.
ஓகேப்பா, தேங்க்யூ. ஜூஸ் ஏதாவது வேணுமா? லாஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ பீடா கடையில் இருக்கவங்க பீடா வாங்குறதுக்கு